ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா பின்னாடிலாம் பார்த்து எங்கடா இருக்கேன்னு நினைப்பீங்க. இப்போ நான் இங்கே என்ன வீடியோனா, ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸில் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், நாங்கள் நீங்கள் வந்து இப்போ நினைக்கலாம், என்னடா சின்ராஸ் ஊருக்கு கிளம்புனா மட்டும் விலாக தூக்கிட்டு வந்துடுறான் அப்படின்னு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. வேறு வழி இல்லாதான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ்சிடி பஸ்ஸில் வந்து நம்ம ஒரு 3 வருஷம் இருக்குமா, 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. போய் எஸ்சிடி பஸ்ஸில் போய், ஸோ இந்த எஸ்சிடி பஸ்ஸில் போய் அவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ என்னன்னா, நம்ம பஸ்ஸை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற பஸ்லாம் வந்து பயங்கரம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பஸ் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம் தானே? அது ஸ்லீப்பர் வந்துட்டு நம்ம ஏரியா, எங்கள் ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி இருக்குது என்ன ஏற்கனவே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. கிளைமேட்டுமே வேறு லெவலில் இருக்குது. யாருக்கெல்லாம் மலையில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பிடிக்கும், எங்கள் அக்காவுக்கும் பிடிக்கும். ஆமாம், அதுவும் இல்லாமல் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் மழை. ஏன்னா எப்பவுமே வெயிலில் நின்று நூடுல்ஸ் செய்யலாம் போவோம். ஃபஸ்ட் டைம் மலையில் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது மக்களே. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓகே, நம்ம இருங்க, நான் திருப்பி பஸ்ஸெல்லாம் காட்டுறேன். இந்த பஸ்ஸில் வந்து நார்மல் நம்ம ப்ரைவேட் பஸ் மாதிரி தான். இந்த சைடு வந்து மேலே ஸ்லீப்பர், இந்த சைடு மேலே ஸ்லீப்பர், கீழே அந்த சைடு வந்து சிங்கிள் சீட்டு, இந்த சைடு வந்து கீழே வந்து டபுள் சீட்டு. நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் போகிற ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப எதுவுமே நீட்டாக இருக்குது எல்லாமே. பாருங்களேன், மேலே ஸ்லீப்பருக்கு வந்து மேலே ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 மேலே வச்சுக்கிற பொருள் வச்சுக்கிறதுக்கு மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியே வந்தோம்னா சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. லைட்டு ஒர்க் ஆகுது. ஏன்னா பஸ் வந்து இப்போ நைட் காமனாக ஒரு லைட்டு போட்டோம்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனித்தனி வந்து ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஹோல்டருக்கு. ஸோ சீட்டும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. நல்லா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லாவே இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இல்லாமல் ஸ்பேஷியஸாக. ஒரு 2 பேர் 3 பேர் தாராளமாக இருக்கலாம். தாராளமாக இருக்கலாம். அந்தளவுக்கு இது நல்லாவே தான் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சீட்டட் தான் பார்க்க போகிறோம். சீட்டட் உட்காரும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. காலை கூட நல்லா நீட்டிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பின்னாடி தள்ளி சாஞ்சிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா உட்காந்து நல்லா படுத்துட்டு நல்லா போகலாம். பெரியவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக. எனக்கு நான் 5.11னால எனக்குமே ஃபுட் வைஸ்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டிட்டு படுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரியவங்களுக்குலாம் இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நல்லா பழைய கவர்மெண்ட் பஸ் மாதிரிலாம் இல்லை, புதுசு கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா படுத்துக்கலாம், கால் நீட்டிக்கலாம். அந்த அட்ஜஸ்டபிள் கூட சூப்பராக இருக்குது. சும்மா நார்மலாக உட்காந்துட்டு போகிறது கூட நல்லா நீட்டாக தான் இருக்குது. முன்னாடி இருக்க பஸ்லாம் ரொம்ப அப்படியே கிட்ட தான் இருக்கும். கால் நீட்ட முடியாது, மடக்க முடியாது, சாஞ்சிக்க முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த ஹேண்ட் கையில் வச்சுக்கிறது கூட நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோமோ அதே மாதிரி தான். நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்லா படுத்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸாக போகணுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நம்ம பழைய சிட்டி பஸ்ஸில் ரொம்ப கடுமுன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குது. ஸோ சீட்டுமே சூப்பர். குட் மார்னிங் மக்களே. காலையில் மணி 7:15 ஆகிடுச்சு. நான் ஊருக்கு போல் திருநெல்வேலி தாண்டி போயிட்டே இருக்கோம்.